வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனியா பொடி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். தனியா பொடி இல்லைனா இது ஜீரணப்பொடின்னு சொல்லலாம். நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த பொடியாக இருக்கும். நம்ம நார்மல் இட்லி பொடி இல்லாமல் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய பொடி. தனியா பித்தம் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தனியா. நம்ம வயிற்றில் இருக்கிற எல்லா கசடுகளையுமே நீக்கக்கூடியது தனியா. ஸோ அதனால் தனியா பொடியை சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை யூஸ் பண்ணலாம். இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு சாதம் தனியா பொடி சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ அதுக்கப்புறம் என்ன ஐட்டம் சாப்பிட்டாலுமே நமக்கு ஈஸி டைஜஷன்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி பித்தம் கொமட்டல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த பொடியை நம்ம கொடுத்தோன்னா ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டரில் கூட போட்டு அதை கலக்கிட்டு கொடுக்கலாம். இல்லைனா சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இன்டைஜஷனாக இருக்குது அப்படின்னா ஒரு தேன் எடுத்துகிட்டு இதை ஒரு பொடியை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை கலக்கி ஒரு உருண்டை மாதிரி பண்ணியும் அவங்கள அதை சாப்பிட வைக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ எல்லா வகையிலுமே இது ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பொடியை நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன். இப்போ எந்த கப் மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த கப் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கப்பில் அதை நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு தனியாவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை ஒரு நிழலோட்டமாக ஒரு காட்டன் கிளாத் போட்டு ஒரு 1 hour கிட்ட ஆற வச்சிட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை ரெடி ஆகிடும். ஈரத்தன்மை போகிறதுக்காக தான் அந்த கருவேப்பிலையை ஒரு அலசி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் காஞ்ச மிளகா இப்போ ஒரு கப்பு தனியாவுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 10 சின்ன சைஸு இந்த சைஸ் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். காரமும் உப்பும் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்துறதோ கம்மிப்படுத்துறதோ பண்ணிக்கலாம். ஒரு கப் தனியாவுக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, பைத்தம்பருப்பு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு. 1 கப் தனியா, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் பைத்தம்பருப்பும் எடுத்துக்கோங்க. இன்னும் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். பெருங்காயம் இன்னும் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் மேலே எடுத்திருக்கேன். இதில் உப்பும் ஒரு கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். கல் உப்பு யூஸ் பண்ணுறதுனால இந்த பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம், தனியாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கெடாமல் இருக்கிறதுக்கும் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த கல் உப்பு யூஸ் ஆகும். ஸோ பருப்புகள் எல்லாமே எல்லா நியூட்ரிஷன்ஸ் வேல்யூஸும் இருக்குது. தனியா ஈஸி டைஜஷன்ஸ். கருவேப்பிலை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். கருவேப்பிலை நமக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்குமே கருவேப்பிலை யூஸ் ஆகும். ஸோ இந்த பொடியை பண்ணோன்னா நம்ம மல்டிபர்பஸாக இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாமே எண்ணெய் விடாமல் ஒன்று ஒன்றா தனியாக எடுத்து வறுத்துக்கலாம். இதை ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அடிகனமான இருக்க கடாயை எடுத்துக்கோங்க. தனியா கொஞ்சம் நல்லா 5 to 8 minutes நல்லா வதக்கணும். தனியா முதலே நல்லா இதில் ஒரு டஸ்ட்டுலாம் இருக்கும். அந்த டஸ்ட்டு நிறைய காம்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு ஃப்ரெஷ் தனியாவாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது நல்லா வாசனையாகவும் இருக்கும், பொடியில் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வாசனை வர அளவுக்கு தனியாவை வறுத்துக்கணும். தனியா நல்லா நம்ம வறுத்தாச்சு, நல்ல நிறம் மாறிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற போட்டுடலாம். ஸோ இப்போ அடுத்து கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். நான் பருப்பு ஐட்டம் எல்லாமே தனித்தனியாக வறுப்பேன். நீங்கள் ஒன்றா போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஏன்னா துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் கம்மியாக குவான்டிட்டி எடுத்துருக்கோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே பருப்பு ஐட்டம்ஸ் தான் தனித்தனியாக வறுத்துக்குவேன். இப்போது கடலைப்பருப்பு நல்லா நிறம் மாறுற அளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் அடுத்து உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறின உடனே நம்ம மாற்றிக்கலாம். அது அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பு பைத்தம்பருப்பு இது நான் ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சமாக தான் இருக்குது குவான்டிட்டி. ஸோ அது ரெண்டும் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சிம்மிலே வச்சு வரங்க. கொஞ்சம் நிறம் மாறாமல்
கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். கருவேப்பிலை போதும், வறுத்தாச்சு. அதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு மிளகா இருக்கும் போது நீட்டு மிளகாவும் சரி குண்டு மிளகாவாக இருந்தாலும் காரம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த மிளகாவை யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பும் அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாவும் வறுத்தாச்சு, அதையும் எடுத்துடலாம் நம்ம இப்போது. ஸோ இப்போ அடுத்து சீரகம் போட்டுடலாம் நம்ம. சீரகம் வதக்கும் போதே நம்ம வந்து லைட்டாக உப்பு போட்டுடலாம். நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இதிலே பெருங்காயம் போட்டுடலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த சூட்லேயே அதை நல்லா வறுபட்டுரும். இது எல்லாமே கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். சூடாறின பிறகு நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில். ஸோ இப்போ நம்ம ஆற வச்சது எல்லாமே நல்லா சூடு ஆறியாச்சு. இப்போது காஞ்ச மிளகாவில் வந்து காம்பு மட்டும் கிள்ளிட்டு ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 1 by 1 ஒரு ஐட்டமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாவை இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சுற்று எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம தனியாவை எடுத்து இதில் போடலாம். ஒரு பேட்சாக போட்டதாக இருந்தாலும் போடுங்க, கம்மியாக இருந்தால். இப்போ நான் 2 பேட்சாக போட்டு எடுத்துக்கிறேன். பருப்புலாம் இருக்குது. ஸோ தனியாவெல்லாம் ஒரு பேட்சில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை அரைக்கும் போது கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அது வந்து பவுட்ரு வந்து ரொம்ப பவுட்ரு ஆகிடுச்சாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் கோஸாக நம்ம அரைச்சிக்கலாம். இது இப்போ தனியாவை நம்ம இந்தளவுக்கு கோஸாக அரைச்சாச்சு. மிச்சம் இருக்க பவுட்ரையும் மிச்சம் இருக்க பொடியெல்லாம் போட்டு இதில் அரைச்சிடலாம். ஸோ இப்போ இதில் தனியா பொடியெலாம் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பருப்பு பொடியெலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லா பொடியும் சேர்த்து இது கீழே போட்டிங்கன்னா அது நல்லா சுத்தப்படும். ஸோ அப்போ இது மேலே போட்டு நம்ம இதையும் ஆட் பண்ணி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது இப்போது நம்ம தனியா பொடி எல்லாமே அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பேசினில் கொட்டிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும் குறைன்னு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பத்துதா காரம் பத்துதான்னு பார்த்துட்டு வேணுன்னா கூட நீங்கள் தனியாக வந்து சால்ட் உப்பு ஆட் பண்ணி இல்லை மிளகா வேணும்னாலும் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஸோ இப்போ நம்மளோட ஹோம்மேட் தனியா பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது சாப்பிடும்போது எந்தவித அஜீரண கோளாறுமே நமக்கு இருக்காது. ஸோ இப்போ இதை டெய்லி வந்து நம்ம இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கோ தோசை தொட்டுக்கிறதுக்கு இல்லைனா இது ஆக்சுவலாக வந்து நான் தனியா பொடி வந்து ஒரு வாட்டி நான் சுண்டல் செய்யும் போதும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. நவராத்திரி ஸ்பெஷலில் சுண்டலுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சுண்டல் மேலே டாப்பிங் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதிலே நம்ம காஞ்ச மிளகா தனியா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் பருப்பு வகையிலுமே. ஸோ இது நல்லாவே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஊத்தாப்பம் அந்த மாதிரி போடும்போது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை சுட சாதத்தில் நெய் நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹெல்த்தியான ஒரு மல்டிபர்பஸ் பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து பொரியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி எதுக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.